தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது மாபெரும் பொங்கல் பரிசு என தெரிவித்துள்ளார். ஆண்டு பழைய ஓய்வூதிய திட்டம் ரத்து செய்யப்பட்டதில் இருந்து 22 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களை வழங்கக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் இதில் பணியாளர்களின் 10% பங்களிப்போடு ஓய்வூதிய நிதிக்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பணியில் இருப்பவர்களுக்கு இணையாக ஓய்வூதியதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்றும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவரது குடும்ப உறுப்பினருக்கு அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் 60% குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பணிகாலத்தில் இறந்தாலோ அல்லது ஓய்வு பெறும் போதோ பணியாற்றிய காலத்திற்கு ஏற்ப 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அரசு பணியில் 10 ஆண்டுகள் இருந்தால் ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர் என்ற விதி தற்பொழுது இருக்கும் நிலையில் தகுதி பணிக்காலத்தை நிறைவு செய்யாமல் ஓய்வு பெறும் அனைவருக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2003 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு பணியில் சேர்ந்து தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டம் செயல்பாட்டிற்கு வரும் முன்பு ஓய்வு பெற்றாலும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தால் தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் கூடுதலாக 13,000 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் இதில் அரசின் பங்களிப்பாக மட்டும் ஆண்டுதோறும் 11,000 கோடி ரூபாய் வழங்க வேண்டியிருக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுக்கான மாபெரும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசு என தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நம்பி வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு எப்பொழுதுமே உண்மையாக இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் தொடரும் எனவும் தமிழ்நாட்டின் நிதிநிலை சீரடையும் போது அனைத்து தரப்பினரின் கோரிக்கைகளையும் கேட்காமலேயே நிறைவேற்றுவோம் எனவும் முதலமைச்சர் உறுதியளித்துள்ளார். முதலமைச்சரின் அறிவிப்புக்கு வரவேற்பும் நன்றியும் தெரிவித்துள்ள தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சங்கத்தினர் முதலமைச்சருக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். அரசு அறிவித்துள்ள உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை விரைவில் செயல்படுத்த வேண்டும் என ஜாக்டோ ஜியோ அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. இந்த நிதியாண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களோட பிரதான கோரிக்கை. ஏனென்றால் இதற்கு முன்னாடி 10.5 விழுக்காடு வன்னியர் ஒதுக்கீடு மாதிரி கெசட் நோட்டிபிகேஷனோ ஜியோ மட்டும் வரக்கூடாது. அதனால அதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்வதாக போடோ ஜியோ அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஏற்குறைய 6,24,130 நபர்கள் பங்களிப்பு வைத்திருக்கிறார்கள். அவருக்கு மிகப்பெரிய பலன்கள் மாற்றுக்கருத்தே இல்லை. அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் தோண்டு விட்டார்கள், சோர்ந்து விட்டார்கள். இனி எக்காலத்திலும் ஓய்வூதியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று கூட எதிர்பார்த்திருந்தார்கள். இந்த அறிவிப்பு அவர்களை மகிழ்விக்கின்ற விதமாக அமைந்திருக்கிறது. முதலமைச்சரின் ஓய்வூதிய திட்ட அறிவிப்பை அடுத்து ஜனவரி 6ஆம் தேதி நடக்கவிருந்த வேலைநிறுத்த போராட்டம் கைவிடப்படுவதாக அரசு ஊழியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. அரசு ஊழியர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், தற்போது அமலில் உள்ள ஓய்வூதிய திட்டம் மற்றும் அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டங்களின் ஒப்பீட்டை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். 2003 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்பு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்ட பலன்களை பெறுகின்றனர். 2003 ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு சேர்ந்தவர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தற்பொழுது அமலில் உள்ளது. 2003 ஆண்டிற்கு பிறகு சேர்ந்து பணியில் இருப்போருக்கு தற்பொழுது உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது அமலில் உள்ள ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் முதலீடு மற்றும் அரசின் பங்களிப்புடன் சேர்த்து மொத்த தொகை கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதைப் போலவே தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலும் கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் 50% தொகை ஓய்வூதியமாக கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊழியர்களின் பங்களிப்பு இல்லாமல் அரசே 100% அளித்தது. ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் பங்களிப்பு ஓய்வூதியத்தில் இருப்பதைப் போலவே ஊதியத்தில் 10% பிடித்தம் செய்யப்படும். எனினும் மீதமுள்ள தொகை முழுவதையும் அரசே செலுத்தும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது.
நடைமுறையில் உள்ள பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் தொகை பங்குச் சந்தையில் முதலீடு செய்யப்படும் என்பதால் சந்தை மதிப்பு சார்ந்து தொகை குறையும் ஆபத்து இருந்தது. ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டம் போல தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதிலும் ஓய்வூதிய தொகை அரசால் உறுதி செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுவதை போல தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் மாத ஓய்வூதியம் இல்லாமல் இருந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவர்களுக்கு கிடைப்பதைப் போல இனி தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மாத ஓய்வூதியம் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் குடும்ப ஓய்வூதியம் 100% வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது 60% வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.